இந்திய சினிமால ஒரு பிரபலமான பாடகியா வலம் வந்த ஜானகி அம்மா நேத்து ஈவினிங் காலமாயிட்டாங்க. அவங்களுக்கு வயசு 88. இந்த மாதிரி சூழ்நிலையில ஜானகி அம்மா அவங்க கடைசியா பேசின ஒரு வீடியோ இப்ப சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 17க்கும் மேற்பட்ட மொழிகள்ல எல்லா பாடல்களையும் பாடி பல விருதுகளை வாங்கி பெருமை சேர்த்தவங்க தான் பாடகி ஜானகி அம்மா. 4 மாநிலங்களில் இருக்கக்கூடிய தனித்தனி கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஜானகி அம்மாவுக்கு எக்கச்சக்கமான விருதுகளையும் கொடுத்துருக்காங்க. 4 முறை தேசிய விருதும் வாங்கியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் 2013 வருஷம் இவங்களுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டப்ப தனக்கு இந்த விருது தாமதமாக வருதுன்னு சொல்லி அந்த விருதையும் ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஜானகி அம்மா அவங்களோட பையன் முரளி அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டாரு. அவருடைய மரணத்துக்கு பிறகு ஜானகி அம்மா ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் கடந்த ஒரு சில வருஷங்களாவே திரைப்படங்கள்லையும் அவங்க எந்த பாடலையும் பாடுறதில்ல, எந்த விதமான இன்டர்வியூவும் கொடுக்கறதில்ல, எந்த விதமான பொது நிகழ்ச்சிகளையும் அவங்க கலந்துக்கிறது கிடையாது. அதே மாதிரி அவங்களோட உடல்நிலை மோசமானதுக்கு பிறகு மைசூர்ல இருக்கக்கூடிய அவங்க வீட்டில் குடும்பத்தார் தான் அவங்களை கவனிச்சிருந்திருக்காங்க. மகன் இறந்து போனதுக்கு பிறகு கடந்த 3 மாசத்துல ஜானகி அம்மா உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்குதாம். சரியான உணவு எடுத்துக்கிறது கிடையாது. மருத்துவ சிகிச்சையோட தான் உயிர் வாழ்ந்திருக்காங்க. நேத்து திடீர்னு அவங்க உடல்நிலை எக்கச்சக்கமான பின்னடைவு ஏற்பட்டு டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்தப்ப எவ்வளோ சிகிச்சைகள் கொடுத்தோம், அந்த சிகிச்சை பலனளிக்காம அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஜானகி அம்மா அவங்களோட கடைசி வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க ஒரு பிரபலமான சேனலுக்கு கொடுத்த பேட்டி தான். அந்த பேட்டியில தன்னோட பாடல்களை பற்றியோ தான விருதுகளை பற்றியோ அவங்க பெருமையாக பேசலை. தன்னுடைய கணவரை பற்றியும் குறிப்பாக 1959 வருஷம் தான் ராம் பிரசாத் அப்படிங்கிறவரை இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 1999 வருஷம் கணவர் இறந்து போயிருக்காரு. கணவர் இறந்து போனதுக்கு பிறகு பல இன்னல்கள் வந்திருந்தாலும் நான் அதையெல்லாம் தாண்டி நான் சினிமாவில் பாடிக்கிட்டு இருந்தேன். படங்களில் டூயட் சாங் பாடும்போது எனக்கு என்னோட கணவர் தான் ஞாபகத்துக்கு வருவார். அவரை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் பாடலை பாடுவேன். என் கணவர் எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நான் சினிமாவில் பாட ஆரம்பித்த புதுசில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட வேலையில் விட்டுட்டு என் கூட பாடுறதுக்கு ஸ்டூடியோ வருவார். இரவு முழுக்க கண் விழிச்சு நான் எப்போ ஸ்டூடியோவில் நான் பாட்ட முடிக்கிறனோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி என்னை கூப்பிட்டு போவார். நான் இந்த அளவுக்கு பல விருதுகள் வாங்குறேன், பல மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடலை பாடியிருக்கேன்னா அதுக்கு என்னோட கணவர் தான் உறுதுணையாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எமோஷனலாக பேசின அந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு சில வருஷங்களாகவே வேற எந்த ஒரு இன்டர்வியூ அவங்க கொடுக்கல அப்படிங்கிறதும் இதில் முக்கியமான விஷயம். ஜானகி அம்மாவோட மறைவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் உங்களை இரங்கலை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.